அரும்பாகி மொட்டாகி நீ நிமிர்ந்து நிற்கையிலே காலனுனை கவர்ந்தானோ. கனகலிங்கம் அம்பிகாபதி தம்பதிகளின் ராஜ கோபுரத்தில் ஒரு தூண் சரிந்ததுவே. அன்பு சகோதரர்களுக்கு இலக்கணமாய் பஞ்ச பாண்டவர்களை கூறுவார்கள். அது கற்பனையே, ஆனால் நாங்கள் நேரில் பார்த்த பஞ்ச பாண்டவர்கள் நீங்கள்தான். தம்பிமாரை உரைத்து கூப்பிடாத அண்ணன் குரல் கேட்டால் அவசர வேலை என்றாலும் அப்படியே விட்டு செல்லும் தம்பிமார்களும், அண்ணன் தம்பி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்கள் மனங்களில் எழும். அண்ணனுக்கு 3 நேர சாப்பாடு கொடுக்க மறக்க மாட்டாய். இப்போது யார் வந்து சாப்பாடு கொடுப்பார் என்று நினைத்து பார்த்தாயோ? அண்ணனை இவ்வன்னிய மண்ணில் தனியே தவிக்க விட்டு சென்றாயே. உன் இறுதி மூச்சு செல்லும் முன் கூட அண்ணனே தனியே விட்டு செல்கின்றோம் என்ற கவலையில் தான் சென்றிருப்பாய். உன் அண்ணன் கையொன்று இழந்தால் கூட இடியாமல் இருந்திருப்பேன். உன்னை இழந்த சோகம் அவன் மனதில் இடியாய் விழுந்ததுவே. வருத்தமன்று வருபவர்களுக்கெல்லாம் பைத்தியங்கள் பல சொல்வாயே. உன் வருத்தம் கண்டிடாமல் எப்படித்தான் இருந்தாயோ? உன்னை தேடி வருபவர்களை உறவுமுறை அழகாக கூறி ஆனந்தம் கொள்வாயே என்று உனக்கு உறவுமுறை பெயரின்றி பிணமென்ற சொல்வாங்கி சென்றாயே. காலன் கூட நினைத்தான் போல அவனை நீ உறவாட வேண்டும் என்று. அதனால் தான் என்னமோ பாதி வாழ்க்கையிலே கூட்டிச் சென்று விட்டான். உடலுக்கு மட்டும்தான் விடை கொடுத்தோம். உன் நினைவு என்றும் மனதில் கலையாத கோலங்களே.